இந்த பேய் படம் சொன்னாலே நமக்கு மைண்டுக்கு வருது இந்த காஞ்சூரிங் தாங்க. அதோட லாஸ்ட் பார்ட் ஒரு உண்மையா நடந்த சம்பவத்தை படமா எடுத்து வச்சிருக்காங்க. தி காஞ்சூரிங் லாஸ்ட் ரைடு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி 10 வருஷமா பேய் கிட்ட ரொம்ப கொடூரமான விஷயம்லாம் சமாளிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த கேஸ் வந்து நம்ம எடன் லாரன் கிட்ட வருது. இவங்க பார்க்காத பேய் கேஸே கிடையாது, பட் இவங்க எடுத்த கேஸ்ல இது ஒரு கொடூரமான கேஸ்ங்க. இவங்களால சமாளிக்கவே முடியல. ஏன்னா இவங்க ஒரு பேய் நடிச்சாங்க, ஆனா அங்க மொத்தமா 4 பேய் இருக்கு. அதை இவங்க எப்படி சமாளிச்சாங்க இல்லையான்னு சொல்றாங்க இந்த ட்ரெய்லர்ல காமிச்சிருக்காங்க. காஞ்சூரிங்னாலே எடன் லாரன் கேஸ் தாங்க. இந்த கேஸ் மட்டும் ஏன் ரொம்ப கொடூரமான கேஸா இருக்கு, இதுக்கப்புறம் ஏன் இவங்க எந்த ஒரு கேஸுமே எடுக்கலன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விக்குறி இருக்கு. அதுவும் முக்கியமா இந்த 4 பேயை எந்த அளவுக்கு இந்த படத்துல கொடூரமா காட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் செப்டம்பர் 5 அன்னைக்கு தமிழ் டப்ல வரப்போகுது. உங்க ஃப்ரெண்டு மட்டும் பேய்க்கெல்லாம் ரொம்ப பயப்படுவார்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு பேய் இல்ல மச்சான் 4 பேய் பார்க்க போறோம். செப்டம்பர் 5 அன்னைக்கு தியேட்டர்ல போய் பாருங்க. நானும் பார்த்துட்டு ரிவ்யூ போடுறேன். உங்களுக்கு காஞ்சூரிங் பார்ட்ல எந்த பார்ட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.